ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கைப்பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2021ஆம் ஆண்டிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இது 3வது தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்று கைப்பற்றியிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியை. திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் பெற்றிருக்கிறார். மேலும் நோட்டாவுக்கு 6,040 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக கைப்பற்றியிருக்கிறது. அங்கிருக்கும் கள நிலவரம் என்னப்ப? ஆனந்தி, அதாவது இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 17 சுற்றுகளும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் மொத்தம் 1,14,439 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 3வது இடத்தில் நோட்டா இந்த 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. 6,040 வாக்குகள் நோட்டா பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்கு பதிவுகளை பொறுத்தவரைக்கும் 1,54,657 வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலை முதல் விறுவிறுப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 17 சுற்றுகளும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் பெறும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தது. இந்த நிலையில் தற்போது டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கடந்த 5 சுற்றுகளில் டெபாசிட் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நிலவி வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த டெபாசிட் இழந்திருக்கிறது. டெபாசிட்டை பெறுவதற்கு மொத்தம் பதிவான வாக்குகளில் 1% வாக்குகள் பெற வேண்டியிருந்தது. அதாவது 25,777 வாக்குகள் பெற்றிருந்தால் டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்க முடியும். அந்த அடிப்படையில் தற்போது அந்த டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினர் கடந்த இடைத்தேர்தலில் 10,800 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த தேர்தலில் 2 மடங்காக அந்த வாக்கு வித்தியாசம் என்பது இருக்கிறது. 20,000 கடந்து அந்த வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி கடந்த இடைத்தேர்தலை விட 2 மடங்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தற்போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 2 கட்சிகள் மட்டுமே பிரதானமாக இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் களம் இருந்தது. 46 வேட்பாளர்களில் 44 வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக இருந்த நிலையில் 2 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டுமே களத்தில் இருமுனை போட்டியாக நிலவி வந்தார்கள். இதற்கிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்றவை பிரதானமாக போட்டியிடாத சூழ்நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 2 கட்சிகள் இருமுனை போட்டிகளாக இந்த தேர்தலை சந்தித்தார்கள். இந்நிலையில் திமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. ஆனந்தி.